அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். அட எஸ்எஸ்கேவோட நடிப்பு பார்த்தா எல்லாரும் தோத்து போயிருவாங்க போலயே. அந்த நடிப்பு நடிக்கிறாரு. இலக்கியா வரதை பார்த்துட்டு தான் இவ்வளோ நடிப்பும் நடிக்கிறாரு. ஒருத்தவங்க கிட்ட தட்டில் அவ்வளோ காசை கொட்டி நீங்கள் வச்சுக்கோங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இலக்கியா என்ன பணமாக அள்ளி கொடுத்துட்டு இருக்கீங்க, அவ்வளோ நல்ல மனசு ஆயிடுச்சோ அப்படின்னா, இந்த மாதிரி நான் சாக போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ காசை வச்சு நான் என்னமா பண்ண போகிறேன், என்னோட ஒரே ஆசை என் மகன் கூடயும் என் பொண்டாட்டி கூடயும் நான் சந்தோஷமாக வாழணுன்றது தான். ரேவதியும் என்னோட பையனையும் நீ தான் சேர்த்து வைக்கணும், என் கூட அவங்க வாழணும், இருக்கிற கொஞ்ச காலமாவது நான் அவங்க கூட வாழணும் அப்படின்னு இலக்கியா கிட்ட சீன் போட்டுட்டு இருக்காரு. பட் இலக்கியாவும் அவரை நம்பிடுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஆனா இலக்கியா பிடி கொடுக்காத மாதிரி தான் பேசுறாங்க. இருந்தாலும் இலக்கியாவை நம்ப வைக்கிறதுக்கு இவர் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. பட் இலக்கியா என்ன பண்ண போறாங்க அப்படின்றத தெரியல. எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல தாக்ஷாயினி வேற ரேவதியை பார்த்து பேசினாங்களா. இந்த விஷயத்த தாக்ஷாயினி நேரா போய் எஸ்எஸ்கே கிட்டேயே சொல்லிடுறாங்க. நான் ரேவதியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எஸ்எஸ்கேக்கு மூஞ்சிலாம் செத்து போச்சு ரேவதி உண்மையை சொல்லிட்டா போல அப்படின்ற மாதிரி பயங்கரமா டென்ஷனா இருக்காரு. பட் இன்னும் தாக்ஷாயினி என்ன சொன்னாங்க, ரேவதி கிட்ட என்ன பேசினாங்க அப்படின்றத எஸ்எஸ்கே கிட்ட சொல்லல. பட் அவங்க என்ன சொல்ல போறாங்க, உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல போறாங்களா இல்ல என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. அதே நேரத்துல தாக்ஷாயினியும் ரேவதியும் பேசினதை நம்ம கௌதம் பார்த்துட்டாரு இல்லையா. கௌதம் போனை தானே காமிச்சாங்க, அதுல இருக்க போட்டோ தானே பார்த்தாங்க. நம்ம ரேவதி அம்மாவோட போன் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிரும்ல அது என்னன்னு சொல்லிட்டு ரேவதியோட போன் சார்ஜ்ல இருக்கும். அதை கௌதம் எடுத்து என்ன போட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கரெக்டா அந்த நேரத்துல ரேவதியும் வந்துடுறாங்க. கௌதம் போட்டோ பார்த்துட்டாரா இல்ல பாக்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது ரேவதி வந்துட்டாங்களான்னு தெரியல. கௌதமோட முயற்சியை பார்த்தா கண்டிப்பா உண்மையை தெரிஞ்சுக்காம விட மாட்டாரு போல. அப்பா யாரு அப்படின்றத கௌதம் தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப வெறியோட இருக்காரு. பட் ரேவதி எத்தனை நாளைக்கு மறைக்க போறாங்கன்னு தெரியல. அவங்களோட பிஹேவியர் மேல சந்தேகம் வந்த கௌதம் எப்படினாலும் ரேவதி அம்மா கிட்ட இருந்து உண்மையை வாங்க போறாங்களா இல்ல இலக்கியா மூலியமா உண்மையை வாங்க போறாங்களான்றது தெரியல. என்ன நடக்க போகுதுன்றத எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பணம் தானம் பண்ணிட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷமா தாட்சாயினியோட ஒரு போலி வாழ்க்கைய வாழ்ந்துட்டேன். இனி மிச்சம் இருக்கிற இந்த 6 மாசத்தையாவது ரேவதியோட உண்மையா நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். இதுல என்னோட முடிவு எதுவுமே இல்ல. ரேவதி அம்மா தான் இதை முடிவு பண்ணணும். நான் முடியறதுக்குள்ள எடுத்துருங்க. என்ன ஆச்சு, ஏன் கோவப்படுற? நான் இன்னைக்கு ரேவதியை பார்த்து பேசினேன். அந்த போட்டோவை காட்டுன்னு கேட்டேன். ரேவதி அம்மாவோட மொபைலை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த போன்ல அப்படி என்ன போட்டோ இருக்குங்கிறத பாத்துடலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.